ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். லூக் சாப்டர் 15 verses 8 and 9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் உரைத்த வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் அங்கே 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போன பொழுது எப்படி அந்த மெய்ப்பன் அதை தேடி கண்டுபிடித்தான் என்பதையும், அதற்கு பின்னதாக இங்கே காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்தும் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இதனுடைய ஞான அர்த்தங்கள் வேறே காரியங்களாக இருக்குமே ஆனாலும், இன்றைக்கு நாம் சில வேறே கோணத்திலே இந்த பகுதியை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. விசேஷமாக இந்த வருஷ கடைசியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே என்ன நடக்கிறது? ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போய்விட்டது. அவள் என்ன செய்தால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று நாம் பார்க்கிறோம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து அவள் தேடிக்கொண்டே இருந்தாள். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டிருந்தாள். கண்டுபிடித்த பின்பு சிநேகிதைகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அப்போ எதுக்கு இவ அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆனால் எதற்கு தன்னுடைய சிநேகிதைகளையும் தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய விருந்து பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம்? ஏன் இப்படி அவள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த 10 வெள்ளிக்காசு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு விவாகத்திற்கென்று நியமனம் செய்த, அதாவது நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா நிச்சயதார்த்தம் செய்த பெண்ணை அவர்கள் நிச்சயதார்த்தம் செய்த பிற்பாடு அவளிடத்தில் அந்த வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு செல்வார்கள். 10 வெள்ளிக்காசு இல்லைனா ஒரு 15 வெள்ளிக்காசு இப்படி கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில். அதை அவள் துவாரமிட்டு அதிலே ஒரு நூலை கோர்த்து தன்னுடைய நெத்தியிலே கட்டி கொண்டிருப்பாள். அது என்ன அடையாளம் என்று சொன்னால், இவள் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்பதற்கு அதுதான் அடையாளம். அப்படி அந்த வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுருக்கணும், ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். ஒருவேளை அதில் ஒன்று தொலைந்து போயிட்டா கூட அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து கேட்பாங்க. திருமணத்தின் போது அவர்கள் அந்த வெள்ளிக்காசு எங்கேன்னு கேட்பாங்க. அதை நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னால் அவள் அருகதையற்றவள், ஒரு குடும்பம் நடத்துவதற்கு ஒரு தகுதியற்றவள் என்று சொல்லி அவளை விவாகம் செய்யாமல் விட்டு போயிடுவார்கள் என்று யூத வழக்கத்திலே அது சொல்லப்படுகிறது. சரித்திரம் கூறுகிறது. வேதத்தில் நமக்கு அதற்கு ஆதாரம் இல்லை, சரித்திரம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே அதிநிமித்தம்தான் அவள் அத்தனை மகிழ்ச்சி அடைகிறாள், அவ்வளவு சந்தோஷப்படுகிறாள், தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த ஸ்திரீ அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, 9 இருக்குது, 1 தானே காணோன்னு விட்டுடல. ஆனால் அந்த 1 தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவள் ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று நாம் பார்க்கிறோம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை ஜாக்கிரதையாக தேடினாள், தேடி கண்டுபிடிச்சா. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஸ்திரீக்கு எப்படி ஒரு 10 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டதோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெள்ளிக்காசிலும் அதிக மதிப்புள்ள அவருடைய கிருபைகளை, தாளந்துகளை, அவருடைய கிஃப்ட்ஸ்,
ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஈவுகளை ஏராளமாய் தாராளமாய் நமக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த வருஷம் முழுவதும் நாம் அவைகளை உபயோகித்தோமா இல்லையா, அல்லது அவைகளை தொலைத்து விட்டோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இது காணப்படுகிறது. சற்று நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்து, எவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், கிருபா வரங்கள், ஆண்டவர் கொடுத்ததான தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்ததான ஈவுகள், இவைகளெல்லாம் எவைகளெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம், எவைகளெல்லாம் வைத்து ஒன்றை இரண்டாக மாற்றியிருக்கிறோம், ஒரு தாளந்து 2 தாளந்தாக மாற்றியிருக்கிறோமா என்று நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த காரியங்களை இழந்து போயிருக்கலாம். அப்படி இழந்து போயிருந்தீங்கன்னா, இந்த வருஷத்தின் கடைசியில், ஆண்டவரே, நீர் கொடுத்த அநேக நன்மைகளை நான் இழந்து விட்டேன். அந்த இழந்ததையெல்லாம் எப்படி இந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அவள் தேடினாளோ, அதுபோல நாங்களும் ஜாக்கிரதையாய் மறுபடியும் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், கண்டுபிடிக்க வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடி இந்த வருஷத்தின் கடைசியில் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜாக்கிரதையாய் தேட உங்களை நான் இந்த நாளிலே அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை நாமே நிதானித்து பார்த்து, நம்மை நாமே சோதித்து பார்த்து, எவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், எவைகளெல்லாம் நம்ம இழந்துட்டோம். நம்ம குடும்பத்தில் உறவுகள் கூட ஆண்டவர் கொடுத்த உறவுகள் தான். நல்ல உறவுகளை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய சொந்தக்காரங்க, வருஷத்தின் துவக்கத்தில் அவங்களோட நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் அநேகர் பார்த்திங்கன்னா அந்த ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிறாங்க. உறவுகள் விட்டு போயிடுச்சு. அதை கூட நீங்கள் தேடி புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதெல்லாமே தேவன் கொடுத்த ஒரு ஈவு தான். ஒன்றையும் நாம் இழந்து போகக்கூடாது. ஒரு சல்லி காசு கூட இழந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். தர்மியான இந்த நாளில் கூட நம்மை நாமே சோதித்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, விளக்கை கொளுத்தி, விளக்கு என்று சொன்னாலே கர்த்தருடைய வசனம், அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மையே நாம் தேடி பார்ப்போமேனால் அநேக காரியங்களை மீண்டும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போன பொழுது விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள், எங்களுக்கு கொடுத்த நன்மைகள், ஞான நன்மைகள், சரீர நன்மைகள், உன்னத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நோக்கி பார்த்து, எவைகளெல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம், எந்த உறவுகளையெல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம் என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து, காணாமல் போனவைகளை, இழந்தவைகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, திரும்ப அவைகளை தேடுவதற்கு இந்த வருஷத்தின் கடைசியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. மறுபடியுமாய் அவைகளை பெற்றுக்கொண்டு, எப்படி இவள் தன்னுடைய அயலகத்தாரை கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாலோ, இந்த வருஷத்தின் கடைசியில் சந்தோஷமடைய கர்த்தர் கிருபை செய்தருளும். கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.